ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னுடைய சாட்சியை சொல்ல இருக்கிறேன். என் சாட்சியை சொல்வதற்கு முந்தி சபையாருக்கும் என் போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். முதல்ல ஒரு டாக்டர், உனக்கு லிவர் ஹார்டனாக இருக்குது, அதுக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு விதமான வேதிக்க மருந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 தடவை போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது ஏறக்குறைய 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கும் பிறகு அந்த டாக்டர் லீவில் போன சமயத்தில் மற்றொரு டாக்டர் வந்தார். அவர் பார்த்துட்டு இந்த ஒரு மஞ்சள் புள்ளி மாதிரி தெரியுது 50 காசு வட்டத்தில், ஆனால் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, கிளியராக கிடைக்கல எங்களுக்கு. அதுக்கு இந்த சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா, சரி அதை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே ஒரு நாளை குறிப்பிட்டு போய் காலையில் ஃபாஸ்டிங் செய்து இருந்தேன். அதோடு அந்த மருந்துகள் அவங்க கொடுக்குற மருந்து சாப்பிட்டு ஊசி போட்டு அந்த ஸ்கேனிங் எடுக்கிறதுக்கு சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. அதுக்கும் பிறகு வந்து சாப்பிட ஏதோ அங்கே கொஞ்சம் தேநீர் அருந்திட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பிள்ளைக அவங்களுடைய ரூமுக்கு போனாங்க. நான் ஹாலில் வந்து உட்காந்து, அதுக்கிடையில் ஒரு ஃபோன் வந்தது. உடனடியாக நீங்கள் ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு வாங்க, இல்லை நாங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்புகிறோம்ன்ட்டு. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இவங்க ஆம்புலன்ஸ் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. என்னை கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சி யூனிட்டுக்கு கொண்டுட்டு போனாங்க. அவங்க வந்து உடனே என்னை ஒன்றும் கேட்கல, கொண்டு போய் வச்சுட்டு அந்த இசிஜி எடுத்தாங்க. இசிஜி எடுத்து ஒரு விதமான, அதை எடுத்ததுக்கு பிறகு ஒரு விதமான மருந்து குடிக்க கொடுத்தாங்க. அதே மாதிரி நேரம் உள்ளது இன்ஜெக்ஷன் வேறு செய்தாங்க, கொண்டு போய் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆக அந்த ரிசல்ட் வர்றதுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு குளிரோ நடுக்கம் தாங்க முடியாமல் 2 கம்பளி போட்டும் முடியல. அப்போ டாக்டரை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு இடம் வார்டுக்கு அனுப்புங்க, இல்லை போனால் வீட்டுக்கு அனுப்புங்க, என்னால் தாங்க முடியலன்னு. அப்போ அவர் பார்த்துட்டு இடம் கிடைக்கல, எந்த வார்டுலையாவது ஒரு வார்டில் இடம் கிடைக்கிறதுக்கு நான் அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு, அது ஏறக்குறைய எல்லா மணி 12 1 மணி ஆகும். அப்புறம் ஒரு வார்டுக்கு அனுப்புனாங்க. அங்கே 2 நர்ஸ் இருந்தாங்க. 2 நர்ஸும் தமிழ் பிள்ளைகள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் கொடுக்குற மருந்தை வாந்தி எடுக்காத பார்த்துக்குங்க, எந்த காரணம் கொடுத்தும் வாந்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு 6 கிளாத்து மருந்து கொடுத்தாங்க. அதுக்கும் பிறகு டாக்டர் ஒருத்தர் அதே மாதிரி பெருசு ஊசி இவ்வளோ மருந்து எடுத்துக்கிட்டு வந்தார். அதில் வந்து ஒரு இன்ஜெக்ஷனில் கொடுத்து அந்த மருந்தை கொடுக்கறதுக்கு ஏறக்குறைய ஒரு 10-15 நிமிஷம் ஆகிருக்கும்னு அவர் சொன்னார். மெதுவாக நான் சொல்கிறேன், இந்த வலியை கொஞ்சம் இருக்கும், தாங்கிக்கிங்க அப்படின்னு. அதை முடிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றி இந்த பெம்பஸ் கட்டி வச்சுட்டாங்க. என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு நர்ஸ் நிற்பாங்க. இரவில் 2 நர்ஸ் தான், ஆனால் ஒரு நர்ஸ் எனக்கே பக்கத்தில் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் தான் போய் சுற்றி பார்த்துக்கிட்டு வருவாங்க. 2 பேரும் அங்கே தான் இருப்பாங்க. ஆக அப்படி இருந்த சமயத்தில் அப்புறம் பேதி ஆக ஆரம்பிச்சு. பேதின்னா இருக்கிறது எல்லாம் வழியாகிற மாதிரி தெரியுது எனக்கு. அந்த முடிஞ்ச ஒன்றும் பழையபடி கட்டினாங்க. பழையபடி அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்குள்ளாக வந்து அப்புறம் எனக்கே தெரியாத ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தேன். அதுக்கும் பிறகு சிறுநீர் வரல, சிறுநீர் கழிக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வரமாட்டேங்குது. இப்போ நான் சொன்னேன், எந்திரிச்சு நின்று பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை மயக்கமாக இருக்கும், உங்களுக்கு மயக்க நிலையில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன், கிடைக்கல. அப்போ சொன்னேன். அப்போ அவங்க 2 நர்ஸும் வந்து
ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறோம், நீங்கள் சிறுநீர் கழிங்க இந்த கண்டெய்னரில். அதுவும் வரல. அப்புறம் ஒரு நர்ஸ் ரவுண்டுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ ஒரு பெரிய நாற்காலி கொண்டாந்து போட்டு ஒரு நர்ஸ் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் போயிட்டு வர்றேன். அந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். ஜெபிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது ஆண்டவரே, இந்த சிறுநீர் வெளியாகணும், இங்கே பாரமாக இருக்குது ஆனால் வெளியாக மாட்டேங்குது அப்படி ஜெபிச்சதுக்கும் பிறகு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அப்படியே அந்த சிறுநீர் வந்துக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு கடைசியாகிற போது அந்த கண்டெய்னரில் ஏறக்குறைய ஒரு 3/4 கண்டெய்னர் இருக்கும். அப்புறம் அதுக்கும் பிறகு படுக்க வச்சுருந்தாங்க. காலையில் மறுபடியும் ஆசன வாயில் மருந்து ஏற்றி பழையபடி பேதியாக வச்சாங்க. அதுக்கடையில் இந்த டாக்டர் ஒரு தடவை சொன்னார், நீ ஆம்புலன்ஸில் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைன்னா உன் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். என்ன இந்த பொட்டாசியம் என்கிற இது கூடி போச்சு. 5-6க்குள்ளாக இருக்க வேண்டியது இது 8 வரைக்கும் வந்துருச்சு. காலதாமதம் கொஞ்சம் ஆனாலும் மரணம் அந்த நிலையில் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக கொண்டாந்துருக்கார். ஆனால் எல்லாருக்கும் 2 வாரம் குறைஞ்சது 10 நாள் இருக்கிற ரத்தம் எடுத்து பார்த்தாலாம் ரிப்போர்ட் வரும். ஆனால் எனக்கு அன்றைக்கே வந்துருச்சு. அது எப்படி வந்தது என்னங்கிறது அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு நேசிக்கிறார் என்கிறத அதிலிருந்து நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட நேசமான என் ஆண்டவர் எனக்கு அதை காட்டி அதை உடனடியாக சுகமாக்கி மறுநாள் வீட்டுக்கு அனுப்பினார். அப்புறம் அவர் கொடுத்த கெடுவு பிரகாரம் 2 வாரம் சென்று போனோம். அந்த ரிப்போர்ட்டு வந்திருந்தது. அப்போ அவர் சொன்னார், அது ஒரு வட்டமான மஞ்சளாக இருக்கிறது நாங்கள் கேன்சர்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் கேன்சர் இல்லை. கேன்சர் இல்லாததுக்கு நன்றி. ஆனால் ஈரலில் நடுப்பாகத்தில் ஒரு கட்டி வளருது, அதை ஆப்ரேஷன் பண்ணணும். அதனால் உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் தர்றேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அதுக்கிடையில் இந்த லிவர் ஸ்பெஷலிஸ்ட் 2-3 பேர் இருக்கிறோம், எல்லாம் உட்காந்து அதை எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நாங்கள் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்போ என்னையை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் வர வேண்டாம், குடும்பத்தார் வந்தால் போதும் அப்படி. அதே போல் அந்த 5 நாள் சென்றதுக்கும் பிறகு அங்கே மகன் கூட்டிகிட்டு போனார். ஆனால் அதுக்கு இடையில் இந்த வயிற்றோட்டம், வாந்தி, சாப்பிட முடியாது, சாப்பிட்டதெல்லாம் அந்த நிமிஷமே வாந்தி வந்துக்கிட்டு 2ம் இருக்கும்போது கிறக்கமாகி என்னால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஆகி போயிடுச்சு. அந்த நிலையில் தான் அவங்க போய் பார்த்தாங்க அந்த 5 நாளுக்கு பிறகு. ஆனால் அவங்க எல்லாம் சொல்லி இந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணணும், அதை போய் கலந்து ஆலோசனை பண்ணி 1 வாரமோ 2 வாரமோ வந்து சொல்லுங்கள், ஆனால் சீக்கிரம் சொல்லணும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படி. இப்போ மகன் ஜேம்ஸ் சொல்லியிருக்கிறாரு, அவர் வாந்தின்ட்டு போகுது, வயிற்றோட்டம் ஒரு நாளைக்கு 2-3 தடவை போகும், எப்படி தாக்கு பிடிக்க முடியும், பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. நாங்கள் ஆண்டவர் இடத்துல ஜெபிச்சு ஒப்பு கொடுத்துருக்குறோம், எப்படி ஆனாலும் சரி கூடிய விரைவில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ மறுநாள் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அதை பார்த்து செய்கிறது. அப்போ அட்மிட் பண்ணி அதுக்குள்ளே தயார்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் குறைஞ்சது 100-90க்கு குறையில்லாமல் இருக்கணுமா பிளேட்லெட்ஸ். எனக்கு 63 தான் இருக்குது. ரத்தம் குறைவாக இருக்குது. இப்படி இருக்க பார்த்தாங்க. ப்ளட் பேங்கில் ரிப்போர்ட் பண்ணி
காலையில் 8 மணிக்கு எங்களுக்கு 4 பிளேட்லெட்டும் 2 பிளட்டு உள்ள பேக்கெட்டும் வேணும். காலையில் 8க்கு இங்கே வந்துடணும், 8:30 மணிக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 8 மணிக்கு செய்தி வருது, இப்போ பிளட் பேங்கில் இருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை போல இருக்குது, 11 மணிக்கு மேலே தான் கிடைக்கேன்னாங்க. இப்போ அது வரைக்கும் பசி சாப்பிடாம அப்படியே தான் இருந்து காத்திருந்து வந்த பிறகு ஒரே ட்ரிப்பில் பல மருந்துக போயிட்டு இருக்கு ட்ரிப்பில், அதோட இது ரெண்டையும் அந்த பிளேட்லெட் ரெண்டையும் மாட்டினாங்க. துணியாக வேக வேகமாக போகுது, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கும் பிறகு அது முடிஞ்ச உடனே 2 எடுத்து மாட்டினதும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. அங்கே போய் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்தாங்க. ஆனால் எனக்கு சரியாக தெரியல அந்த படி மிஷின் ஓடுறதில். மறுநாள் அந்த டாக்டர் வந்தார், நான் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் உனக்கு செய்திருக்கிறேன், இப்போ எப்படி இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் சரியாக புரியலைங்க, ஆனால் வாந்தி கொஞ்சம் நின்று இருக்கு, அதுதான் நான் சொல்ல முடியும்ப்பா அப்படின்னு. ஓகே, நல்லா போயிடும், நீ போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அப்புறம் என்னை எப்பவும் பார்க்கக்கூடிய அந்த டாக்டர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்டேன், நானும் பார்த்துருக்குறேன், ஓரளவு நல்லா இருக்கு, ஆனால் இன்னொரு ஸ்கேன் எடுக்க வேண்டியது வரும், அப்போ தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும், அது 3 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு. அப்போ அது வரைக்கும் இந்த மருந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்துக்கிட்டேன். அப்புறம் அவர் வேறு மருந்து கொடுத்துருந்தார், அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே நாளடைவில் கொஞ்சம் தேறி வர முடியுது. ஆனால் இங்கே வீட்டில் அப்படியே மயக்க நிலைமையில் தான் இருப்பேன். குடும்பத்தார், செல் குரூப்பு, மற்றவங்க எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு போனாங்க. அவங்களுக்காக நன்றி சொல்கிறேன் நான். ஆனால் 3 மாதம் முடிஞ்சது, பழையபடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து போனோம். அந்த ஸ்கேன் போட்டு பழையபடி 2 வாரம் சென்று போனோம். அவர் சொன்னார், அந்த ஆப்ரேஷன் சரியாக நாங்கள் செய்திருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை அதில் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், அது காட்ரேஜ் பண்ணியிருக்கு, அந்த இடத்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஃபைட்டை கிழிச்சோ அல்லது ஈரலில் கத்திப்பட முடியாது, அந்த நிலையில் இருந்தது. நாங்கள் அதுக்கு தனியாக அந்த நரம்பில் ரத்த ஓட்டம் ஓடி அதுக்கு கட்டி வளர்கிறதுக்கு வழி இல்லாமல் அந்த நரம்புகளெல்லாம் ரத்த ஓட்டம் இல்லாமல் வெட்டி விட்டுட்டோம் ஸ்கேன் பண்ணி. ஆக அதனால் அந்த கட்டி அப்படியே தான் இருக்கும், ஆனால் செயல் இழந்து போச்சு. அது தெளிவாக இந்த ஸ்கேனில் காட்டுது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் கை கொடுத்தாரு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கும் பிறகு நான் வீட்டுக்கு சந்தோஷமாக தான் வந்தேன். வந்துட்டுக்கும் பிறகு நான் பழகிக்கும் போது ஒரு ஊழியக்காரர் இந்தியாவில் உள்ளவர், அவர் ஆஸ்திரேலியா போன சமயத்தில் என்னுடைய பேரை சொல்லி போய் பார்க்கும்படியாகவும் அங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னார். அவர் பேர் சுசி பிரபாகர தாஸ் என்கிறவர். அவர் என்னுடைய மகள் வீட்டில் தங்கியிருந்தார். எனக்காக அனுதினம் ஜெபிச்சுக்கிட்டு வந்தார். அப்போ ஆண்டவர் அவர் மூலமாக பேசினார், இது என்னுடைய வேலை இல்லை, இது சாத்தானுடைய பிடி சிக்கியிருக்கு, ஆகையினால அவர் ஜெபிக்கணும் வாய் திறந்து, அப்போ அந்த சாத்தானை விரட்ட முடியும். அதுக்கும் பிறகு அவருடைய எல்லா காரியங்களும் என்னுடைய கையில் வச்சிருக்கிறேன், அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவருக்கு நான் துணையாக எப்போதும் இருப்பேன், அவர் விரும்பினால் அவர் ஜெபிச்சு என்னிடத்துல கேட்டால் அவருடைய ஆயுள் நாளை கூட கூட்டி தருவேன் என்று சொன்னார்.
அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து ஜெப கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கும் பிறகு ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபிசியோதெரபிக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் காலை அமைக்கி இப்படி எப்படிலாம் பார்த்துட்டு, ரொம்ப மோசமாக இருக்குங்க, நடக்கவே முடியாது, நான் வேற ஒரு ஆளை ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் அவர் வருமன்னே நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ஆண்டவர் என்னை எழுப்பி உட்கார வச்சார். அதுக்கும் பிறகு மெல்ல அங்கே இந்த நாற்காலியில் அப்படியே தான் சாஞ்சிருப்பேன். எந்திரிச்சு தனிமையாக அப்படியே இந்த வாக்கர் பிடிச்சி நிற்க முடிஞ்சது, அதுக்கு மீறி முடியாது. அப்புறம் மெதுவாக ஆள் தொடையோடு நடக்க முடியுது. இப்போ அந்த வாக்கரை பிடிச்சி நானே நடப்பேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார். எனக்கு புது வாழ்வு தந்த என் தேவனுக்கு என் மனதார சோஸ்திரம் செலுத்துகிறேன். அவர் என்னோடு எப்போதும் இருக்கிறதாக என் உள்ளத்தில் அவர் கிரியை செய்துக்கிட்டே இருக்கிறாருங்கிறத நான் உணர்றேன். அப்படியாக என்னுடைய ஆண்டவருக்கு நான் என்னுடைய ஸ்தோத்திரத்தை கையெடுத்து செய்கிறேன். மற்றவங்களுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கும் வேணும். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை அவர் கொடுத்த மறுவாழ்வில் தான் நான் உயிர் வாழ்ந்து இருக்கிறேன். நன்றி.